மத்தியானம் 1 மணி ஆச்சு, சாப்பிட்டியாம்மா? ஆமாம்மா, லஞ்ச் டைம் வேற ஆகிடுச்சு. வேஸ்ட் பண்ணாம சாப்பாடு சாப்பிட்டுடுமா? நீ கொடுத்த சாப்பாடை நான் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்றேன், போதுமா? சரிம்மா. பிரசாந்த், எனக்கு ஒரு கொத்து புரோட்டா பெப்பர் எக்ஸ்ட்ராவாக போட்டு வாங்கிட்டு வந்துடுறியா? அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ண, நான் ஜிபே பண்ணிடுறேன். ஓகே மேம். சாப்பாடு. தேங்க்ஸ்டா. பிரசாந்த், புரோட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நிமிஷம், இது வீட்டில இருந்து கொண்டு வந்த லஞ்சு, இது குப்பையில கொட்டிடுறியா? சரண்யா, இப்படி சாப்பாடு டெய்லி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீ எடுத்துகிட்டு வராமலே இருக்கலாம். நான் என்னடா பண்றது, எங்க அம்மா செய்யற சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு. இது போய் கொட்டிடு. ஆமாம்மா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். ஐயோ ப்ளீஸ் என்னை நம்புமா, நான் சாப்பிட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். இன்னைக்கு லஞ்சு சாப்பிட்டியாம்மா? ஐயோ அம்மா, நான் சாப்பிட்டேன். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சரி, நான் அப்புறமா பேசுறேம்மா. என்ன மேடம், 1 மணி ஆச்சுனாலே உங்கள் அம்மா கால் பண்ணிடுறாங்க போல. ஐயோ, அதை ஏன் கேட்குற? லன்ச் டைம் ஆனால் போதும், சாப்பிட்டியா, சாப்பாடு நல்லா இருந்துச்சா, இப்படி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பைசியாக ஆர்டர் பண்ணும் போல இருக்கு. இன்னைக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறியா? ஒரு நிமிஷம், இந்த லஞ்சை கீழே கொட்டிடு. மேடம், இது கீழே கொட்டுறது பதில் எனக்கு தெரியுங்களா? இது வீட்டு சாப்பாடுறா. நீ நினைக்கிற மாதிரி ஹோட்டல் சாப்பாடு மாதிரி டேஸ்டாலாம் இருக்காது. பரவாயில்ல மேடம், எனக்கு தெரியுங்களா? சரி, ஓகே. நான்லாம் வீட்டு சாப்பாடே சாப்பிட்டதில்ல மேடம். நீங்கள் உங்கள் அம்மா கையால் சமைச்ச சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி மேடம். உனக்கு வீட்டு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குமா? நான் சின்ன வயசுலேருந்து வீட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டதில்ல மேடம். நான் பிறக்கும் போதே எங்கள் அம்மா தவறிட்டாங்க. நானாக சமைக்கும் போது கூட ஏதோ கடமைக்குன்னு தான் சமைப்பேன். ஆனால் இந்த அம்மாங்களாம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தான் தூக்கத்தை தியாகம் பண்ணி தான் பசங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ஆனால் அந்த பசங்க இந்த சாப்பாடு பிடிக்கலன்னு தூக்கி குப்பையில் போடுறீங்க. எங்களை மாதிரி அம்மா இல்லாத பசங்களுக்கு தான் அம்மாவோட சாப்பாட்டோட அருமை தெரியும். கண்டிப்பாக இனிமேல் சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டேன். இனிமேல் உனக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். அம்மா, சாரிம்மா. ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதம்மா, எனக்கு சாரி கேட்கணும்னு தோணுச்சு.